அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். கௌதம், நீங்க நடந்ததே நினைச்சிட்டு இருக்கீங்களா? கார்த்திக் எப்பவுமே இப்படிதான், நீங்க விடுங்க. எப்பவுமே இப்படித்தானா? அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் எல்லா நாளும் பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான், நானும் இப்படித்தான் கடைசி வரைக்கும் டென்ஷனா இருக்கணுமா? ஏன் கௌதம் ஏன் மேல கோவப்படுறீங்க? கோவம் இல்ல, இது என் ஆதங்கம். நம்ம நிம்மதியா சந்தோஷமா இருந்து எத்தனை நாள் ஆகுது தெரியுமா? தினம் தினம் சண்டை, தினம் தினம் பிரச்சனை. எனக்கு அப்படியே செத்துறலாம் போல இருக்கு. கௌதம், ஏன் இப்போ இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்க? கார்த்திக் செஞ்சது தப்புன்னு நான் அவன்கிட்ட சொன்னேன்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அவன் போயிட்டானா? வரமாட்டானா? சண்டை போட மாட்டானா? கார்த்திக் நிச்சயமா திரும்ப வருமா? பிரச்சனை பண்ணுமா? ஆசைப்பட்டதை அடையிற வரைக்கும் அவனும் அஞ்சலியும் அடங்க மாட்டாங்க. நீதான் அவனை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இல்ல கௌதம், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்னும் சொல்ல வேணாம். சொத்தையும் கம்பெனியும் கார்த்திக் கொடுத்துறேன்னு நான் தான் சொன்னேன்ல, அப்புறம் நீயே தடுத்தாத. இன்னைக்கு நான் அவன் கேட்கிற இடத்துல கையெழுத்து போட்டிருந்தேன்னு வச்சுக்கோயேன், எல்லா பிரச்சனையும் தீர்ந்திருக்கும், நானும் நிம்மதியா இருந்திருப்பேன். அப்புறம் நான் நிம்மதியா இருப்பேனா? சொத்தை வாங்கிட்டாங்கிற சந்தோஷத்துல கார்த்திக் ஒரு பக்கம் போயிடுவான், இந்த பிரச்சனை தீந்துருச்சுங்கிற சந்தோஷத்துல நீ ஒரு பக்கம் போயிடுவ. அப்போ அண்ணன் தம்பி இப்படி ஒருத்தர் புரிஞ்சுக்காம ஒவ்வொரு பக்கமா போறதுக்கா நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன் சொல்லு? இப்படி உடைஞ்சு செதறதுக்கா நான் இந்த குடும்பத்துக்கு உசுர கொடுத்து உருவாக்குனேன். எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்ல வாழணுங்கிறதா என்னோட ஆசை. அத புரிஞ்சுக்காம நீ இப்படி கோவப்படுறியே. கௌதம், அத்தை சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. தான் புள்ளைங்க பிரிஞ்சு கிடந்தா அவங்களால நிம்மதியா இருக்க முடியுமா? இங்க பாருங்க, கார்த்திக் ரொம்ப நல்ல பையன்தான், அவனுக்கு நேரம் சரியில்லை, அதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான். நம்ம அவனுக்கு பேசி புரிய வைக்கலாங்க, பொறுங்க. ஐயோ கடவுளே, ஏன் நீங்க ரெண்டு பேரும் புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் சொத்தை குடுக்கலனா தான் இந்த குடும்பம் உடையும். தான் ஆசைப்பட்டது கிடைக்கலனா கார்த்திக் குடும்பத்தையே பிரிச்சுதான் தீருவான். அத முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. தன்னை ஏமாத்துறாங்கிற தப்பான எண்ணத்தை கார்த்திக் தான் மூளையில நல்லா ஏத்திக்கிட்டான். நீங்க எப்படி புத்தி சொன்னாலும் அது அவன் மூளையில ஏறவே ஏறாது. இத பாரு ஜானு, என் முடிவுதான் கரெக்ட். எனக்கு எதுவும் வேணாம், எல்லாத்தையும் கார்த்திக் கிட்டே கொடுத்துறேன். இருப்பா, நீ ஏன் இப்படி அவசரப்படுற? நான் அவசரப்படல ஜானு, பல நாள் தூக்கத்தை கிளந்து யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். கம்பெனி விஷயத்துல உடனே ஒரு முடிவெடுங்க, அது வரைக்கும் நான் ஆபீஸ் பக்கம் போக மாட்டேன். கௌதம், என்னப்பா நீயும் கார்த்திக் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட, கொஞ்சம் பொறுமையா இரு. ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். என்ன இலக்கியா, இவன் இப்படி பேசிட்டு இருக்கான்? ஹலோ கௌதம், உனக்காக சமையல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நீ எப்போ வர? மா, அது வந்து நான் உனக்கு மீன் பிடிக்குமேனு வஞ்சர மீன் வாங்கி மசாலா போட்டு வச்சிருக்கேன். இப்ப பொரிச்சு ஆறிடும், நீ வந்ததும் பொரிச்சுக்கலாமா? நேத்து என் பிறந்த நாள் அன்னைக்கு என்னால கேக் ஊட்ட முடியல, அது எனக்கு பெரிய ஏக்கமா போயிடுச்சு. அதனாலதான் மீனோட சேர்த்து சிக்கன் மட்டன்னு நிறைய ஐட்டம் செஞ்சிருக்கேன். நீ வராம இருக்காத கௌதம். ஓகே ஓகே, நான் வரேன். ஆமா, ஜானகிக்கு கால் அடிபட்டிருந்ததே, இப்ப எப்படி இருக்கு? இப்ப நல்லா இருக்கல, அவளுக்கு எதுவும் இல்லல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, இன்னும் 1/4 மணி நேரத்துல எல்லாம் ரெடி ஆயிடும், நீ சீக்கிரம் வந்துரு கௌதம், நீ பசி தாங்க மாட்ட. சரி, ஓகே, நான் வந்துடுறேன். வச்சிடுறேன். ஓகே ஜானு, நான் சொன்னதை யோசிச்சு வை. எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். கௌதம், கௌதம், எங்க போற? அதான் ஒரு வேலை இருக்குன்னு சொன்னேன்ல. எந்த வேலையா இருந்தாலும் அதை தள்ளி வை. நீ சொன்ன மாதிரி கார்த்திகோட பிரச்சனையை இப்பவே முடிச்சிடலாம். அது வந்து ஜானு, நான் போயிட்டு வந்துடுறேனே, அதுக்குள்ள நீ என்ன பண்ணுமோ பண்ணி வை. அதெல்லாம் நான் நல்லா யோசிச்சு வச்சுட்டேன். முதல்ல நீ இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு எங்க வேணாலும் போ. நீ என் கூட வா. அத்தை,
அவர்தான் எங்கேயோ போகணும்னு சொல்றாருல்ல, அவர் போயிட்டு வந்துட்டுமே. கொஞ்ச நேரம் பேசாம இரு. இந்த குடும்பம் நிம்மதி இல்லாம இருக்கிறத ஒரு நிமிஷம் கூட என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. முதல்ல இந்த பிரச்சனையை நம்ம முடிக்கணும். என்ன பண்ணணும்னு நான் யோசிச்சு வச்சிருக்கேன். நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. வாங்க. ஜானு ஒரு நிமிஷம். ஜானு கௌதம், ரேவதி அத்தை வேற உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்களே. அதான் என்ன பண்றதுன்னு புரியல. சரி வா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.